ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணியை போட்டுட்டு அதில் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு, அது கரெக்டாக ரொம்ப அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி விசிலை போட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார இந்த பூரியை சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூரியையும் பொரிச்சு வச்சாச்சு. மசாலா தாளிக்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு தூள் போட்டு பொரிஞ்சோன்னே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே அதில் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டிடணும். இப்போ ஒரு மத்து வச்சு இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு அரை லெமன் புழிஞ்சு விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுண்டல் ரெடி. கொஞ்சம் பூரி, அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், ஓமப்படி, கொத்தமல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.